Children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus 12th standard ஓட general mathsல chapter 5 exercise 5.5 question number 3 பார்க்க போறோம். question படிக்க நான் அப்படியே உங்களுக்கு drawing explain பண்ணிடுறேன். ஒரு water fountain இருக்கு. water வந்துட்டு maximum height reach பண்ணுது. எப்போ 4 மீட்டர், அதாவது maximum height வந்து 4 மீட்டர், horizontal distance வந்து 0.5 மீட்டராக இருக்கிறப்போ. ஸோ இப்போ நம்மளோட drawing பார்த்துக்கோங்க. x axis y axis ட்ரா பண்ணிவிட்டு இப்போது ஒரு அது அந்த ஃபவுண்டெயின் வந்து ஆர்ச் ஷேப்பில் இருக்குது இல்லையா? ஸோ பேரபோலா ஷேப் ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போது இதுதான் வேர்டெக்ஸு, இது வந்துட்டு உங்களுக்கு ஆரிஜின். இப்போ இந்த ஆரிஜினில் இருந்து நம்ம 0.5 மீட்டர் தள்ளி போனோம்னா மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் பண்ணிடுது. ஸோ இதுதான் உங்களோட 4 மீட்டர். இப்போது அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரிஜினில் இருந்து 0.75 மீட்டர் தள்ளி வந்தீங்க அப்படின்னா அப்போ ஹைட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பி பாயிண்ட் வந்து ஆரிஜின் 0,0. இந்த வேர்டெக்ஸ் எப்படி உங்களுக்கு கிடைக்குது? இங்கேருந்து 0.5 மீட்டர் தள்ளி வரப்போ ஹைட்டு 4 மீட்டர். ஸோ 0.5,4. இப்போது இந்த பாயிண்ட் எப்படி கிடைக்குது? 0.75 மீட்டர் நம்ம தள்ளி வரப்போ ஹைட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹைட்டு தெரியாது, அப்போ y, அப்போ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, ட்ராயிங் நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த சம்மில் டிஃப்ரெண்ட்டாக வேர்டெக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது இல்லையா? எப்போவுமே வேர்டெக்ஸ் ஆரிஜினாக இருந்ததுன்னா நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷனை டைரெக்டாக எடுத்துப்போம். பட் இப்போது இதில் வேர்டெக்ஸ் இருக்குன்றனால ஃபஸ்ட்டு இந்த வேர்டெக்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஆரிஜின் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு நோன் பாயிண்ட். இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட அன்னோன் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்போ சம்மை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பேரபோலா வந்து ஓப்பன் டவுன்வர்ட்ஸு, அதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னது? x² = -4ay. இங்கே பார்த்தீங்கன்னா வேர்டெக்ஸ் வந்து ஆரிஜின் கிடையாது, அதர் தேன் ஆரிஜினாக இருக்குது. அப்போ நம்ம வேர்டெக்ஸ் என்ன எடுத்துக்கணும்? h,kன்னு எடுத்துக்கணும். அப்போ நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் இது h,kவை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆகிடும்? x - h² = -4a × y பதிலாக y - k. இப்போ நம்ம ட்ராயிங் படி நம்மளுக்கு வேர்டெக்ஸ் 0.5,4ன்னு கிடச்சிருது. அப்போ இது ஹெச்சாகவும் இது கேவாகவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ x - 0.5² = -4a × y - 4. இப்போ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போது இதுதான் நம்மளோட ஒரிஜினல் ஈக்குவேஷன் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நோன் பாயிண்ட் பி தான் நோன் பாயிண்ட் 0,0. இது எக்ஸ், இது ஒய். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 -0.5² = -4a மறுபடியும் ஒய்க்கு பதிலாக 0 -4. இப்போது 0 - 0.5 இல்லையா? ஸோ இது என்ன ஆகிடும்? 0.5² = மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4a × 4. அப்போ இதிலேருந்து நீங்கள் 4aவை கார்னர் பண்ணிங்கன்னா 0.5² / 4. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச 4aவை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது x - 0.4² = -4a பதிலாக என்ன பண்ணணும்? 0.5² / 4 × y - 4. இதுதான் உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நோன் பாயிண்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ அன்னோன் பாயிண்ட் எது? ஏ தான் அன்னோன் பாயிண்ட். 0.75, y1 அப்படின்றத செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0.75 = yக்கு பதிலாக y1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ண போகிறோம். 0.75ல் 0.5 போச்சுன்னா 0.25 = அது எல்லாமே மற்றதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ y1 - 4 மட்டும் இங்கேயே வச்சுட்டு இதை இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா ரெசிப்ரோக்கலாக போயிடும். ஸோ 4/0.5 × 0.5ன்னு வந்துடும். இப்போது இங்கே உங்களுக்கு இந்த மைனஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க கரெக்டாக. இப்போ வந்து 0.5 × 0.5 என்ன ஆகிடும்? 0.25 ஆகிடும். இப்போ 0.25 கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் 0.25 × 4 மட்டும்தான் இருக்குது. அப்போது இது 25 4s are 100 ஆகிடும். 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்போ வெறும் 1 மட்டும்தான் இருக்கும். = y1 - 4. அப்போது நம்மளுக்கு தேவை y1. அப்போ -4 அப்படி போச்சுன்னா +4. 4 - 1. அப்போ y1 = 3 மீட்டர். அவங்க கேட்ட ஹைட் ஆஃப் த வாட்டர் வந்து
3 மீட்டர். தட் இஸ் ஆரிஜினில் இருந்து 0.75 மீட்டர் தள்ளி வந்தோம்னா ஹைட் என்னவா இருக்குது? 3 மீட்டராக இருக்குது. தேங்க்யூ சில்ட்ரன்.